யாழ்ப்பாண இந்து கல்லூரி அதிபர் செந்தில் மாறன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கலைஞர் ஆர் மயூரநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உரிமையாளர் என் திவாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்பத்தின் உரிமையாளர் குமார் அவர்களை, பேராசிரியர் கே ஸ்ரீ கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உதயன் நாளிதழின் பிரதம ஆசிரியர் டி பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சுமித்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சார்பில் தர்மசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். விஞ்ஞான பீட அவர்களுக்காக கலைப்பீட பீடாதிபதி எஸ் ரகுராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அகில இலங்கை சமாதான நீதவான் லயன் சி ஜெயசங்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த சிறப்பு விருதில் அரசியல் துறை தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது ஊடக கழகத்தின் ஊடக கழக தலைவர் சங்கராசா விதூஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். என்னன்னா கணபதி அதே இஷ்ட தெய்வம் சர்வானந்தா, சர்வம் ஆனந்தம், இரண்டு வேர்ட் இதை நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே எல்லாமே சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது, எல்லாமே சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. இறைவன் அருளாக. ஸோ உங்களோட பேரை ஒவ்வொரு தடவை எல்லாரும் கூப்பிடும் போதும் வாழ்க்கை குறித்த ஏதோ ஒரு நம்பிக்கையை நீங்க அவங்களுக்கு வழங்குறீங்க சார். இது என்னுடைய பார்வை சார். இது உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட பேருக்கான அர்த்தம்னா எனக்கு தெரியல சார். அது என்னுடைய பார்வை. இக்கிகாரின்ற ஒரு புத்தகம் இருக்கு சார். அந்த புத்தகத்துல உலகத்திலேயே அதிக ஆண்டுகள் நீண்ட ஆயுள் வாழ்ந்த அனைவர் பற்றிய ஒரு பதிவு இருக்கு. அவங்களை இயக்குற விஷயம் என்ன, அவங்க நீண்ட ஆயுளுக்கான ரகசியம் என்ன அப்படின்றத எப்பவுமே அதுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி 122 வருடங்கள் வாழ்ந்த ஜீன் கால்மெட் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவரை இயக்குன ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது இல்லை சார். ஆனா அந்த 120 வயதை தாண்டி நீங்க வாழணும் அப்படின்றது என்னுடைய ஆசை சார், என்னுடைய வாழ்க்கை சார். சொல்லி